மீண்டுமா எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 6 முடிஞ்சு 7க்கு வர வேண்டியது. ஆனால் இந்த மாம்சமும் இரத்தமும் என்ற தலைப்புல இந்த நாட்கள்ல அதை கம்யூனியனை குறித்து, ராபோஜனத்தை குறித்து நான் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக விதமான போதனைகள் உண்டு. முடிந்தவரை அதை எல்லாவற்றையும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். பார்க்கலாம். கர்த்தரின் பந்தி அல்லது பரிசுத்த நற்கருணை என்று சொல்வார்கள். நம்ம முன்னாடி ஆலயங்கள்ல அப்படிதான் நற்கருணை அப்படின்னு, பரிசுத்த நற்கருணை, கர்த்தரின் பந்தி. இதுல ஆண்டவர் நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம், அவருடைய மாம்சத்தை புசிப்பது, ரசத்தை குடிப்பது அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய வகையில நம்ம அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறுதல். இந்த நாள்ல இந்த கம்யூனியன் ராபோஜனம், ஏன் இதுக்கு ராபோஜனம் என்று சொல்லப்படுகிறதுனா, பஸ்கா பண்டிகைகளை கொண்டாடின பொழுது ராத்திரி வேளையில தான் அவங்க புசித்து விட்டு கிளம்புறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, யூதர்களுடைய மெயின் சாப்பாடே நைட் தான். ஏன்னா அவங்க எகிப்துல அடிமைகளாக இருந்த பொழுது பகல்ல சமைச்சு அடிமைகளாக வேலை செய்ய போயிடுவாங்க, ராத்திரி தான் வந்து சமைச்சு சாப்பிடணும். ஸோ இட்ஸ் கால்ட் த லாஸ்ட் சப்பர். சப்பர் என்றால இரவு உணவு. அது ஏன் ராபோஜனங்கிறதுக்கான ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம். அவரது மாம்சமும் இரத்தமும் யோவான் 6:55 என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானம். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். என்னுடைய விளக்கம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்பதான் அவங்களுக்கு சந்தேகம், எப்படி தங்களுடைய மாம்சத்தை புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணாங்க. இதெல்லாம் நான் விளக்கம் எடுத்துட்டேன். என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது விசேஷமாக கர்த்தரின் பந்தி, த லார்ட்ஸ் டேபிள். அதுக்கு இன்னொரு வார்த்தை யுக்கரிஸ்ட். ஆங்கிலத்தில் த ஹோலி கம்யூனியன் என்று சொல்வார்கள். இதுலயும் ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விதமாக எடுப்பார்கள். ஆனா ஒரு காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம ஒரு கல்வாரி உடன்படிக்கைக்குள்ளாக போகிறோம். அதான் மெயின். இந்த கல்வாரி உடன்படிக்கையில அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படியா, மெயினா அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியாக நாம இருக்கிறோம். இதுதான் கல்வாரி உடன்படிக்கை. இதுல கேத்தலிக் டீச்சிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். கேத்தலிக் டீச்சிங் அப்படின்னா கத்தோலிக்கருடைய போதனையே வேற. ஆங்கிலத்தில் நான் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். Catholic Church teaches that the total substance of bread and wine are changed into the substance of the body and blood of Christ at the moment of consecration, in such a way that only the appearances of the original elements remain. என்னன்னா அப்பமும் ரசமும் அவங்க ஜெபிக்கும் பொழுது உண்மையிலேயே இயேசுவின் சரீரமும் இரத்தமுமாக மாறி விடுவதாக கத்தோலிக்க சபை போதிக்கிறது. உண்மையிலேயே அவங்க அந்த மாம்சத்தை புசிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு புசிப்பாங்க, ரத்தத்தை குடிக்கிற மாதிரியே. அதாவது அது பரிசுத்தப்படுத்தப்படுவது அல்லது ஜபிக்கும் பொழுது அது மாறி விடுகிறது. அதே மாதிரி லுத்தரன் சபையில பாத்தீங்கன்னா கான்சப்ஸ்டான்சியேஷன், அதுல கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசுவின் சரீரமும் ரத்தமுமாக மாறி விடுவதாக லுத்தரன் சபை போதிக்கிறது. இதாவது பரவாயில்ல. அப்போ இந்த கம்யூனியன் எதுக்காக வேண்டி நாம எடுக்க வேண்டும்? இதுக்கு தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு பேரும் உண்டு.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து. அதான் மெயின். எதற்காக அதுல விளக்கம் கொடுக்காரு பாருங்க. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். அதுதான் மெயின். நாம நினைச்சிட்டு இருக்கோம் கம்யூனியன்னா அந்த பிரெட்டை எடுக்கிறோம். இல்ல. In order to remember that his body was broken. You see the physical suffering of Jesus, and என்னெல்லாம் பாடுகளை அனுபவித்தாரோ அதை நாம் உணரும்படியே உணர்ந்து எடுக்க வேண்டும்ங்கிறது தான். இது என்னுடைய சரீரம், என்னுடைய மாம்சம், பிசிக்கல் ஃபிளஷ். இது அவர் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரம் பிக்கப்பட போகிறது, அடிக்கப்பட போகிறது, ஈட்டியினால் கடாவப்பட போகிறது. எதற்காக? நீங்கள் சுகம் பெறுவதற்காக. எதற்காக? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக. See, that is the institution of the Lord's Supper. நம்ம ஏதோ போறோம், எல்லாரும் எடுக்க மாதிரி எடுத்துட்டு வர்றோம், அப்படி இல்லை. You need to remember, recollect what all suffering he went through. அப்பந்தான் நம்ம அதுல முழுமையான பங்கெடுக்கிறதுக்கு அர்த்தம். அவர் நமக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார். அப்ப அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன நினைவு கூறுது? அவரை நினைக்கிறது, அவர் பட்ட பாடுகளை, அவர் நமக்கு வாங்கி தந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு. ஏன்னா நம்ம எதுக்கு வாரந்தோறும் கூடுகிறோம்? குளிர்ந்து போக கூடாதுன்னுதான். நிறைய பேர் சபைக்கு கொஞ்ச நாள் காணலைன்னாலே அவங்கள பார்த்தாலே தெரியும், ஆளுங்க குளிர்ந்து. நம்மளே எடுத்துக்காங்களே, ஏதாவது சபை இல்லாத ஒரு ஊருக்கு போறீங்க. போன வாரம் நான் இந்த ரூத் சம்பவத்தை குறித்து எடுக்கும்போது சொன்னேன். இந்த ரூத்து நான் போன வாரம் எடுக்கும்போது கொஞ்சம் மற்ற வழக்கமா வருகிற நாட்களை விட ஆட்கள் குறைவுதான். ஏன்னா ரூத் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்னு இருந்தாங்களோ என்னவோ தெரியல. ஆனா உங்களையும் கூட நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான். அதனால டைம் இருக்குமானால் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடிக்கும் வாங்க முடிஞ்சா. அப்ப அதுல நான் சொன்னது என்னன்னா, எலிமெலேக்கு, அதாவது நவோமியுடைய கணவர், தன்னுடைய மனைவி நவோமியையும் 2 பையங்களையும் கூட்டிட்டு மோவாப் தேசத்துக்கு போனார். ஆனா அவர் யோசிச்சிருக்கணும், எங்க இருந்து நம்ம எங்க போறோம். நீங்க எங்க இருந்து எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல அந்த இடம் முதல் நம்ம பார்க்க வேண்டியது, அந்த இடத்துல போகும்பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் நமக்கு இருக்குதா. நம்முடைய 2 பையங்களை கூட்டிட்டு போறோம், அவங்களுக்கு ஆவிக்குரிய பெண்கள் கிடைப்பார்களா? எங்க? மோவாபில் எங்க கிடைக்கும்? சரி, அவங்க விக்கிரகங்களை கீமோஷ் என்ற தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாங்க. குழந்தைகளை பலி செலுத்தினாங்க அந்த தெய்வத்திற்கு. அப்போ ஒரு ஊருக்கு போகும்பொழுது எப்போதுமே நம்ம யோசிக்கணும், அந்த ஊர்ல போனா நமக்கு ஆவிக்குரிய பேக்ரவுண்ட் இருக்குதா இல்லையா. ஏன் நம்ம ஒரு ஊருக்கு போகும்பொழுதே ஒரு மாசம் சர்ச்சு போகாம இருந்தாலே எல்லாம் போயிடும். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிக்குமே ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகக்கூடியவங்களோட வாழ்க்கையிலேயே இந்த மாற்றத்தை பார்க்கறது ரொம்ப அரிது. அப்படி இருக்கும் பொழுது சபை இந்த மாதிரி அவரை நினைக்காமலே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம அவர் தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்து அவர் நமக்கு வாங்கி தந்த ரட்சிப்பை இழந்து விட வாய்ப்பு இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி எதை? நான் பட்ட பாடுகளை, நான் உங்களுக்கு வாங்கி தந்த ரட்சிப்பை. அப்போ என்ன ஆகணும் தெரியுமா? நம்ம அப்படி விழும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரும், எப்பா நான் அப்படிதான் நினைக்கிறது உண்டு.
ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கை வேறதான், நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நிறைய பேர் என்ன இது பண்ணுவாங்க, டெம்ப் பண்றத நாட்கள் எல்லாம் உண்டு. நான் அதுல எல்லாம் தலையிட்டது வெளியே. ஒரு தடவை நான் அந்த காலங்கள்ல குடிக்கிறவனா இருந்தேன். ஒரு ட்ரைனிங் விஷயமா வெளிநாடு போயிருக்கும்போது அப்படி விதவிதமான லிக்கரை கொடுக்குறான். எல்லாரும் என்ன என்ன இங்கிலீஷ்காரங்க எல்லாம் என்ன டெம்ப் பண்றாங்க. ஐ கம் ஆன் மேன், ஜஸ்ட் ஜாயின். அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நான் நினைச்சிருந்தா குடிச்சிருக்கலாம். அப்ப என் மனசுல ஓடுது, ஒரு பெக்கு நான் தொட்டுட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகும்? வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு, இல்ல சாமி என்ன விடுங்க அப்படின்ட்டு. ஏன்? நாம ரட்சிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு சின்ன தவறு செய்தாலும் நம்ம இழந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி, நான் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே மாதிரி போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கு. இந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. யூ ஆர் பீயிங் கிளென்ஸ்ட். இப்ப நம்ம இந்த ஒரு வாரமும் சில மீறுதல், சின்ன சின்ன மீறுதல் இருந்தாலும் கூட கம்யூனியன் எடுக்கும் பொழுது we are being cleansed. நம்ம நாமே சோதித்து அதை எடுக்க வேணும், சும்மா போய் எடுக்க முடியாது. அதனால சொல்றேன், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, உங்களை மீட்டு எடுக்கும்படியாக, உங்களை சுத்திகரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு இதே கிடையாது. கம்யூனியனுங்கிறது சிலவங்க வீட்டுல சண்டை போட்டு வந்தா அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க. அதனால கம்யூனியன் கொடுக்கும்போது பார்த்துருக்குறேன், சிலவங்க அப்படியே குறிஞ்சிருவாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஏதாவது இது இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இந்த உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், உங்களை சுத்திகரிக்கும்படியாக. அப்ப கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டிய விதம், இது ஒரு சபை கண்டுபிடிச்சது இல்ல, ஆண்டவராகவே சொல்றாரு. மத்தேயு 26 அதிகாரத்துல 26ல இருந்து 28 போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்க வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்குது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதுல பானங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிறது என்னுடைய ரத்தமா இருக்கிறது இதுன்னு சொல்றாரு. அப்ப அதுல ஒரு இது இருக்குது, எப்படி எடுக்கணும். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இதை எடுக்க வேண்டிய விதம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அது என்ன? கர்த்தர் வருமளவும் ஒண்ணு எடுக்கணுங்கிறார். கர்த்தர் வருமளவும் உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். கம்யூனியன் எடுக்கும் பொழுது கர்த்தர் வருகிற வரையில் நீங்க எடுங்க. அதாவது கர்த்தர் வருகிற வரையிலும் உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பை நீங்க இழந்துட்டீங்கன்னா, அதான் சொல்றாரு, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? ஐயா, நீர் எனக்காக மரித்தீரே, என்னை ரட்சிப்பு எனக்கு வாங்கி கொடுத்தீரே. ரெண்டாவது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும். ஏன்? they have to analyze himself. இப்படிதான் சீஷருடைய கால்களை இயேசு கழுவ போனாரு. பேதுரு சொல்லிட்டான், வேண்டாம் நான் கழுகவும் கூடாது,
நீர் பெரியவரு, நீர் மேசியா, நீ வேண்டாம் ஆண்டவரே, என் கால்களை தொடக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போ உன்னிடத்துல எனக்கு பங்கு இல்லை, இது இல்லை அப்படின்னு. அப்போ உடனே சொன்னான், என்ன முழுசுமாவே கழியிருங்க ஆண்டவரே. அதுல என்ன அர்த்தம்? எதுக்கு சீஷருடைய கால்களை கழுவினார்? எருசலேம் தெருக்கள்ல நடந்து அவரோடு பந்தி இருக்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது கால்கள்ல துர்நாற்றம் வீசும். அது அதற்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால சீஷருடைய கால்களை கழுகி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போஜனத்துல உட்கார்றாங்க. அதுக்கு என்ன சிம்பாலிக்கலி மீன்ஸ், இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நாமும் சில சமயம் மீறுதல் உண்டு. எல்லாரும் 100% பர்ஃபெக்டா இருக்கிறது இல்லை. அதனாலதான் எல்லா மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, என்னப்பா கடந்த வாரத்துல இப்படி இப்படி இருந்தனே, பார்வையில, சிந்தனையில, செயல்கள்ல, நடத்தையில, வார்த்தைகளில, அதை செட்ரைட் பண்ணதுக்கு தான் இந்த கம்யூனியன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, ஐயா வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பாத்திரத்தை பாருங்க. அப்படின்னா என்ன? அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தவறான சம்பவங்கள் இருக்குமானால் அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டு கம்யூனியன் எடுக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத பிரச்சனையோடு வந்திருக்கிறவங்க அப்படியே அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஏதாவது நடந்திருக்குன்னு வைங்களேன், அப்போ அந்த வாரம் போச்சு, அந்த இதுலயே நிலைமையில் இருப்பாங்க. இட்ஸ் பெட்டர் டு செட் ரைட் எவ்ரிதிங். சூழ்நிலைகள் பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் நாம் தேவனுக்கு இந்த காரியங்கள்ல அறிக்கையிட்டு எடுக்கும் பொழுது அடுத்த லெவல் கடந்து செல்ல முடியும். இந்த ஓல்டு கவர்னன்ல அந்த ரத்தம் தான் அவளை கவர் பண்ணிச்சு. Sins were covered by the blood of the animals. இங்க இது கவர் பண்றது மாத்திரம் இல்ல, நம்மை சுத்திகரிக்கவும் செய்யறது. ஆனா எவன் ஒருவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அபாத்திரம்னா ஒருத்தன் இப்போ தவறான ஒரு செயல்களை செய்து விட்டு, சிலவங்களுக்கு என்ன ஆயிரும்னா லைஃபே அப்படித்தான் இருக்கும், கம்யூனியனே எடுக்க முடியாது அப்படி சூழ்நிலை இருக்கும். அவங்க லைஃப் அந்த மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் நம்மள இன்னும் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதான் அங்க எழுதுகிறார், அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். தவறு செய்து விட்டு எல்லாரும் மாதிரி நம்மளும் கம்யூனியன் எடுக்கணும் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா, யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட் சொல்றாரு. அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்காக தானடா நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் மறிச்சேன், ஆனாலும் திருப்பியும் அதே தவறை செய்து கொண்டு இதுலயும் பங்கெடுக்கிறையே, நான் ஒன்ன எங்க சுத்திகரிக்கிறது? பங்கெடுத்தா சுத்திகரிக்க முடியாது. சிலவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கம்யூனியன்ல பங்கெடுத்தா நம்ம சுத்தம் ஆயிடுவோம். இன்னொன்னு அறிக்கையிட்டு விட்டு விட்டு அந்த இடத்துல மனம் திரும்பி எடுக்கிறது வேற. ஞானஸ்தானம் அப்படித்தானே இருக்குது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவங்க நினைச்சு போய் தெரியுமா, பரலோகம் போயிடலாம். அதனாலதான் ட்ரெடிஷனல் சபையில இருந்து ஆவிக்குரிய சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரலோகத்துக்கு எலிஜிபிள் நினைச்சு கொண்டு இருக்கிறவர்களும் உண்டு. அது மாதிரி ஊழியர்கள் சிலவங்க ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க, அவங்க ட்ரெடிஷனல் சபைகள்ல உட்கார்ந்துட்டு ஞானஸ்நானம் எடுக்காம இருந்திருப்பாங்க.
ஆனா இந்த ஊழியர்கள் நல்ல ஆவிக்குரிய சபைகள்லையும் கூப்பிட்டு இவங்களை கூப்பிடுறதுனால அங்க போகிற இடங்கள்ல என்ன பதில சொல்றது இவங்களுக்கு? அந்த ஆவிக்குரிய சபைகள்ல இவங்களை கூப்பிடுவாங்க. அங்கேயும் அங்க எல்லாம் நிறைய பேர் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்க, இவங்களும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அந்த இடங்கள்ல ஊழியம் செய்துக்குன்னு போறாங்க. ஏன்னா உண்மையான மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறது வேற. அதே மாதிரிதான் பந்தியில பங்கெடுக்கிறதும் இஷ்டம் போல போய் எடுக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் விட்டு தேவன் நம்மை தகுதிப்படுத்த விடும். ஏன்னா எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததுனால். அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டதே, இந்த சரீரம் எனக்காக பீக்கப்பட்டது, இந்த சரீரம் எனக்காக ஈட்டிகள் கடாவப்பட்டது, அவருடைய தழும்புகளால் அல்லவா நான் குணமானேன் என்று அதை நினைக்காமல், அதை நிதானித்து அறியாமல் பந்தியில பங்கெடுக்கிறவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அது அழிவை கொண்டு வரும். 1 Corinthians 11 விளக்கம் கொடுத்திருக்குது. தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். இவன் நினைச்சுக்கிட்டா போய் கம்யூனியன் எடுத்தா எல்லாம் சரியாயிரலாம். தொடர்ந்து ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அடுத்தால விக்கிரகங்களுக்கு போயிட்டு இதுலயும் வந்து உட்காராதங்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு அந்த நாட்கள்ல விக்கிரக கோயில்ல கொருந்து பட்டணத்துல விக்கிரக வழிபாடு இருந்தது. அங்கேயும் போய் பந்தி இருப்பான் கிறிஸ்தவன். இங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கிற ஆசீர்வாதத்தின் அப்பத்தின் பாத்திரத்திலும் வந்து கையை வைப்பான். என்ன சொல்றாரு? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அது கிறிஸ்துவனுடைய மரணத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறது. நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நீ அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் மானம் பண்ணக்கூடாது. யாரோ என்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தா. அவரு இப்பதான் US UK எல்லாம் போயிட்டு வந்தாரு. அவருக்கு பொண்ணுக்கு ப்ரொபோசல் பார்க்கும் பொழுது வரக்கூடிய மாப்பிள்ளைங்க எல்லாம் மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் எ பெக். அது என்ன, கெட் டுகெதர் பெக் அதுக்கு பேரு. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா கெட் டுகெதர் பெக் இஸ் காமன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடும் பொழுது ஒரு பெக் அடிக்கிறது காமன். இப்படி ஆயிப்போச்சு. இது சத்திர கொண்டாடக்கூடிய இதாக்கும். குடி, ஒரு பெக்கு, குளிருக்கு குடிக்கிறது, அதெல்லாம் பேச்சே படாது. அது கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணுகிறதுக்கு சமம். அது இன்டாக்சிகேட்டட். ஐ மீன் இட் இஸ், அது வந்து உங்களை ஒரு இன்டாக்சிகேட் பண்ணும். உங்களை நிலை தடுமாற வைக்கிற ஒரு பானம் இது. அப்போ கர்த்தருடைய போஜன பந்திக்கு தெளிவா இருக்குது. அவ்வளவுதான். அதுல குடிக்கலாமா குடிக்க கூடாது அந்த கொஸ்டினுக்கு இடமே கூடாது. நோவே. ரெண்டுலையும் நீ போய் கலந்து கொள்ள கூடாது. நிறைய பேர் சபைகள்லயே நிறைய பேர் இது முடிச்சுட்டு நேர, நான் ஒரு ஆளை பார்த்திருக்கேன் நல்லா அந்த காலத்துல, குளிச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு போட்டோவுக்கு முன்னால இப்படி
கோயிலுக்கு முன்னால கும்பிடுற மாதிரி கும்பிட்டுட்டு அப்புறம் லிக்கர் அடிக்கிறார். இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க. நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸும் கூட இதுல பங்கு பெறுவது உண்டு. ஸோ இது நம்ம கிளியரா இருக்கணும் மெசேஜ்ல. யூ நீட் டு டீச் யுவர் சில்ட்ரன் ஆல்சோ. ஏன்னா இந்த வருங்காலங்கள்ல இதெல்லாம் காமன் ஆகி போச்சு. ஒரு பெக்கு, வேலை பார்க்குற இடங்கள்ல ஒரு பெக்கு, இப்படி அடிச்சு அடிச்சுதான் பெரிய குடிகாரனா மாறுறது. அதுலயும் மோஸ்ட்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில தான் இது ரொம்ப கெட்டு சோறா இருக்குது. பாருங்க, எந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எங்க இருக்குதோ அங்கதான் கஞ்சா, குடி, உபச்சாரம். மற்ற இடங்கள்ல கிடையாது, இந்த அளவுக்கு கிடையாது. நீங்க பாருங்க எந்த கம்யூனிட்டி எங்க இருக்குதோ, நான் இடம் சொல்ல விரும்பல. இப்ப எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நோக்கமே என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மரணத்தை நினைக்க வேண்டும், நான் பட்ட பாடுகளை நினைத்து ரட்சிப்புக்கு எவ்வளவு மதிப்பு, வேல்யூ இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது. சோ அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினால் ஆகிய புதிய, திஸ் இஸ் a நியூ covenant. இந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அவர். 6ஆம் அதிகாரத்துல அதுதான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து கொண்டு வந்தார். இந்த ஒரு ஆர்டினன்ஸ் வர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் செய்கிறார். ஏன்னா அவங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறானே 7ஆம் அதிகாரத்துல தான் பார்க்க போறோம். இந்த ஆளு யோசேப்பு மரியாளுக்கு பையன் தானே, இந்த கலிலேயால வளர்ந்தவன் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர், நான் பிதாவிடத்திலிருந்து வந்தவர், என்னுடைய மாம்சம் உங்களுக்காக அடிக்கப்பட போகிறது, வரப்போகிற சம்பவத்தை முன்கூட்டியே சொல்லி இவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ மரணத்தையும் ஜீவனையும் நம்ம நினைக்க வேண்டும். மரணமானது எங்களிடத்திலும், ஜீவனானது உங்களிடத்திலும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறது பாருங்க. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்தில் சுமந்து தருகிறோம். அதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்து, அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி, அல்லது என்னுடைய மரணத்தை எப்பொழுதும் சரீரத்தில் சுமந்து தருகிறோம். அப்படின்னா மரணம் நம்முடைய வாழ்க்கையில சுமக்கணும். அதாவது உலகத்திற்கு மரித்தவர்களாக, மாம்சத்திற்கு மரித்தவர்களாக, பிசாசுக்கு மரித்தவர்களாக. அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் மேன்மை பாராட்டேன். ஏன்? இயேசு மரணத்தை எப்பொழுதும் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். எதற்காக? இச்சை நம்மளை தீண்டாது. நான் அவரோடு மரித்தவன், உலகத்திற்கு மரித்தவன், மாம்சத்தில் மரித்தவன், பாவத்திற்கு மரித்தவன், இச்சைகளுக்கு மரித்தவன். ஏனெனில், எப்படி எனில், சாவுக்கு ஈனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு, உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுது இயேசு நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். நீ உயிரோட இருந்தாலும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாய். அப்ப என்ன சொல்றாரு? எப்படி மரணமானது எங்களிடத்திலும், என்கிட்ட மரணமும், ஆனா உயிர் தெழுந்த என்னுடைய வாழ்க்கை உங்களிலும் பலன் செய்கிறது. என்ன சொல்றாரு? மரணம் எங்களிடத்தில், நம்மிடத்திலும், ஜீவன் மற்றவர்களுக்கு. நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க.
கலாத்தியர் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஏன் நான் மேன்மை பாராட்டுவேன்னா, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது. அதான் சொல்றாரு, நான் கீழே இருக்கும்போது உலகம் மேல இருக்குது, சிலுவையில் இருக்கிறது. ரெண்டாவது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். உலகம் கீழே இருக்கும்போது நான் மேல போயிருவேன், அல்லது நான் கீழே இருக்கும்போது நாம் உலகம் மேல போயிரும். எதுக்கு இது? இந்த நினைவோடு வாழ வேண்டும்ங்கிறது சொல்லிதான் கம்யூனியனை கொண்டு வந்தது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையிருக்கிறதுன்னா, இப்ப உதாரணத்திற்கு நான் உட்கார்ந்து ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது நானும் உலகத்திற்கு, உலகம் எடுத்துக்கான டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உலகத்திற்கு டிவியில ஒரு மோசமான படம் போகுது. ஆனா என்னுடைய ஜீவன் அந்த நேரத்துல போயிட்டுன்னு வைங்க, உலகம் இருக்கும், நானும் உலகத்திற்கு செல்வேன். அப்படின்னா டிவியில எல்லாம் போறது போய்கிட்டு தான் இருக்கும், என் ஜீவன் போயிடும். இந்த உலகத்தில் உள்ள ஆசா பாசம் என்னை தீண்ட முடியாது, தூண்ட முடியாது. அல்லது நீ கிறிஸ்தவனாக வாழும் பொழுது உலகம் மேல இருக்கணும், அது செத்ததாக இருக்க வேண்டும். அது நமக்கு ஆசா பாசம் காட்ட முடியாது, கூடாது. உலகத்திற்கு நீ செத்தவனா இருக்கணும், அல்லது உனக்கு உலகம் செத்தவனா இருக்க வேண்டும். அதுக்காண்டிதான் ஆண்டவர் இந்த மாதிரி கம்யூனியன்களை கொடுக்கிறதுக்கு காரணமே, மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும். நம்முடைய வாழ்க்கையில மரணம் நமக்குள்ள உணர்வோடு இருக்க வேண்டும். நான் உலகத்திற்கு மரித்தவர். அடுத்தால தொடர்ந்து 63வது வசனம் சொல்லுகிறது, இது முக்கியமான ஒரு காரியம். இதான். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். இந்த வசனம் இதெல்லாம் கேட்ட உடனே நிறைய பேரு பின்வாங்கி போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது கேட்கிறாரு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அதுக்கு பிறகு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சூப்பர் ஸ்டேட்மெண்ட். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அவரை கிறிஸ்துவும் ஆக்கினார். அப்போஸ்தலர் 2:36 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவர்கள் என்றார். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? கிறிஸ்து நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதுவரை இயேசுன்னு தான் அவங்களுக்கு தெரியும். மேசியாங்கிறது எபிரேய வார்த்தை, அதுக்குதான் கிறிஸ்துன்னு நம்ம சொல்லுகிறோம். கிறிஸ்டோஸ் கிரேக்க வார்த்தை. இந்த மேசியா அவருக்காக தான் கண்டு கொண்டிருந்தாங்க. சமாரிய ஸ்திரீ கண்டு கொண்டாள், மேசியா வருவார் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவரு ரிவீல் பண்ணிட்டு வர்றாரு.
இங்க என்ன சொல்றான்? நீர் தான் மேசியா, நீர் தான் மேசியா அப்படிங்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நாங்கள் எதிர்பார்த்திருந்த வரப்போகிற மேசியா என்று நாங்கள் காத்திருந்த மேசியா நீர்தான். சரி, அடுத்தது யூதாஸ் காரியத்தை பற்றி ஒரு 71ஆம் வசனத்துல சீமோன் இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் கரியேத்து 12 ஒருவனாய் இருந்து தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இசி பேதருடைய அறிக்கையை பாருங்க. நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம். யாரு எந்த ஒரு மனுஷன் இதை அறிந்திருக்கிறானோ அவன் தேவனால் பிறந்தவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான், பிதாவாகி தேவனிடத்தில். இதோட இந்த அதிகாரம் முடிகிறது, 6ஆம் அதிகாரம். இனி 7வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். யோவான் 7ஆம் அதிகாரம், கூடார பண்டிகையில் இயேசு கிறிஸ்து. இது நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக. இது இவங்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை, கூடார பண்டிகை. 7ஆம் அதிகாரத்துல கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்கிறார். இயேசு கூடார பண்டிகைக்கு சென்ற இயேசு 2 இடத்துல இயேசு வந்திருக்கு. 2வது பண்டிகையில் ஆலயத்திலிருந்து உபதேசம் பண்ணுகிறார், 14 இருந்து 24. இயேசுவை குறித்து ஒரு அபிப்பிராய வித்தியாசம், ஜனங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான, அவர் தேவனுடைய குமாரன் ஒருத்தன் ஒரு கூட்டம், இல்ல அவன் மனுஷன், சாதாரண மனுஷன்தான் என்று சொல்லி அபிப்பிராய வித்தியாசங்கள். அடுத்தது யூத தலைவர்களின் அவநம்பிக்கை, அவங்களால இவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது பெரிய ஒரு அதிகாரம், 53 வசனம் இருக்கிறது. வேர்ட் பை வேர்ட் எடுக்க முடியுமா தெரியாது, முக்கியமானதை எடுத்துக்கொண்டு போவார். எத்தனை பேர் பைபிளை வாசிக்கிறீங்க, அந்த அதிகாரங்களை வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. 7ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். ஏன் யூதர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குது? யூதேயா. கலிலேயா அங்க இங்க கலிலேயா இவருக்கு பிடித்தமான ஜனங்கள். இங்க எல்லாமே மீன்பிடிக்காரர்களும் ரொம்ப டவுன் ட்ராடன் பீப்புள். அதனால கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதேயா போனா பிடிச்சி இவங்க நம்மள இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. சோ யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். ஆனா அங்க போகவும் செய்யணும், போக வேண்டிய நேரம் வருது. அடுத்தது யூதருடைய கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. நான் நிறைய எடுத்திருக்கேன். இந்த கூடார பண்டிகை 7வது மாதத்துல கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. நிறைய தடவை இந்த யூத பண்டிகைகளை குறித்து எடுத்திருக்கிறேன். என்றாலும் உங்களுக்கு திருப்பி கூட ஒரு தடவை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இதுல 1ஆம் மாதம், 3ஆம் மாதம், 7ஆம் மாதம்
முதலாம் மாதத்துல கொண்டாடப்படுகிறது பஸ்கா பண்டிகை. இது முதல் மாதம். அதுல 3 பண்டிகை வரும். பஸ்கா பண்டிகைன்னா 3 பண்டிகைகளை சேர்த்தது. பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்கனி பண்டிகை. அடுத்தது பெந்தைகொஸ்தே பண்டிகை 3வது மாதத்துல வருகிறது. அதுக்கு பேரு வாரங்களின் பண்டிகை. 7 வாரங்கள் கழித்து கொண்டாடப்படுகிற பண்டிகை. அதனால வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைகொஸ்தே பண்டிகை. அது 3வது மாதம் வரக்கூடியது. 7வது மாதம் வரக்கூடியதுதான் கூடார பண்டிகை. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி, கூடார பண்டிகை. அது 1 வாரம் கழிச்சு. இந்த கூடார பண்டிகைக்கு தான் அந்த சமீபத்தில் இருக்குது. செப்டம்பர் அக்டோபர்ல வரும். அதான் உபாகம் 16:16 சொல்றது. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலும் அல்லது பஸ்கா பண்டிகை, வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் சாணத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். வருடத்துல 3 முறை ஆண் மக்கள் யாவரும் எருசலேமுக்கு போக வேண்டும். அப்போ இந்த 3 பண்டிகைகளிலும் மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு வந்தாகணும். அப்பதான் அந்த டைம்ல போட் எல்லாம், ஷிப் எல்லாம் ரொம்ப ஃபுல்லி புக்டா இருக்கும். ஏன்னா யூதர்கள், மத்திய தரைக்கடலை சுற்றி உள்ள யூதர்கள் எல்லோரும் பண்டிகைக்கு வந்து விடுவார்கள். இதுல 3மே முக்கியமான பண்டிகை தான். புளிப்பில்லா அப்ப பண்டிகையில வரக்கூடியவங்க இருந்து பெந்தைகொஸ்தே பண்டிகை முடிச்சுட்டு போவாங்க. அப்புறம் 7ஆம் மாசம் வருவாங்க எல்லாரும். அதுவும் ஃபுல்லா அங்க உட்கார முடியாது. அந்த நாட்கள்ல ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லி புக்டா இருக்கும். சோ கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவர் நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உடைய சீஷர்களும் பார்க்கும்படி நீ அங்க போய் செய்யுங்கிறார். ஏன்னா அவருடைய சகோதரர்கள் இல்ல பாருங்க, இப்படியே அவர்கள் ஜனங்களோட பேசல. அவருடைய தாயாரும் சகோதரரும் ஒரு இடத்துல பேச வேண்டும். அப்ப அவங்க சகோதரர்கள் யாரு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர்கள். கூட பிறந்தவங்க ஒரே தாய். ஆண்டவராக இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன். எதுக்கு இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, அதை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. சகோதரனும் சகோதரியும் இந்த பாருங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, 4 சகோதரர்கள். இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்ம இடத்துல இருக்கிறாளா? அப்ப நிறைய சகோதரிகளும் உண்டு. அவங்கதான் என்ன சொல்றாங்க, இவருக்கு மேல நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு, கேலி பண்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்பொழுது அவருடைய சகோதரன் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உங்களுடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யோதை அங்க போயா, இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும், போய் அங்க போய் பண்ணும் உன் மேஜிக் எல்லாம். நீ இங்க கலிலேயால இருந்து என்ன பண்ணி பிரயோஜனம் என்ன? ஏன் அப்படி சொன்னாங்க? இசி நீ பிரபலமாக விரும்புறல்ல. இவர் பிரபலமாகவா விரும்பினாரு? He is planning to establish his kingdom. அங்க போனால் அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதை நோக்கி நீ செய்கிற கிரிகளை உடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவனை விட்டு அங்க பிரபலமா இருக்க விரும்புகிற எவனோ அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான்.
நீங்க கலிலேயாவில செய்துகிட்டு இருந்தா உன்னை யாரும் பார்க்க போறது இல்லை. நீ அதே இது எருசலேம்ல போய் நீ அங்க பண்டிகை டைம்ல போய் செஞ்சன்னா கொரிந்துல இருந்து வருவான், கலிலேயில இருந்து வருவான், ரோம்ல இருந்து வருவான், பிலிப்பு பட்டணத்துல இருந்து வருவான், தெசலோனிக்க பட்டணத்துல இருந்து வருவான். அப்ப எல்லா ஊர்கள்ல உள்ளவங்களும் ஒன்னு பார்த்துட்டு போவாங்கல்ல. இங்க ஒரு மூலையில இருந்து கல்லிலேயே சுத்தி சுத்தி இது கடலை சுத்தி இங்க யார் இருக்கா? மீன்பிடிக்காரன் தான் இருக்கான். சி, அவரை கேலிதான் பண்றாங்க. ஆக்சுவலா நீ இப்படிப்பட்டவளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார். ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய சகோதரன் அவரை விசுவாசியாதபடியால் எப்படி சொன்னார். அவங்களும் விசுவாசிக்கல. அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். நீ என்னத்துக்கு இங்க மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலி ஏற்கனவே அவர் அந்த 38 வருஷம் எப்ப தண்ணீர் கலங்கும் என்று காத்து கொண்டிருந்த மனிதனை சுகப்படுத்தினது ஓய்வு நாள்ல. அதை வச்சுதான் இவரை கொல்றதுக்கு முற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க பிரதர்ஸே அவர்கிட்ட சொல்றாங்க, நீ அங்க போய் பாருடா அப்படி. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. சில இடங்கள்ல he is waiting for the Lord's time. நமக்கு தெரியாது. சில இடங்கள்ல அவருடைய வேலை எப்போ வரும் எப்போ வராதுன்னு அவருக்கு தெரியும். உதாரணத்திற்கு கானா ஒரு கல்யாணத்துல தாயார்ட்ட என்ன சொன்னாரு? ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. No, he was waiting for God's approval. ஆனால் 12ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படுமையான வேலை வந்தது. ஏன்? அவருடைய மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க சொன்னா அவர் கலிலேயில யூதேயால அவரை கொல்லதுக்கு வகை தேடுறாங்க. அப்ப அவர் மீன் பண்றது என்னன்னா, நான் மரிக்கும் தருணம் இன்னும் வரவில்லை. ஆனா அவங்களுக்கு இன்னும் தெரியல. இவர் அங்க போகாம இருக்குதுன்னு தெரியல. ஏன்? ப்ரீமெச்சுவல் டெத் வேண்டாம். இவர் செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அவர் ஏற்கனவே போய் அங்க போய் மாட்டி உயிரை விட்டுட்டாருன்னா அப்புறம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் முடிந்திருக்காது. அதனாலதான் என்ன சொல்றாரு, கொஞ்சம் he is taking time, he is waiting for his time, for the Lord's time. அதான் ரொம்ப பொறுமையா ஆண்டவர் செயல்படுகிற காரியம். என் வேலை இன்னும் வரவில்லை அங்க. ஆனால் அவர் மரணத்துக்கு நேராக சென்ற பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இன்னொரு வசனம் அதுக்கு அடுத்தால பாருங்க, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அதே அதிகாரத்துல பின்னால தான் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். என்னுடைய வேலை வரவில்லை. அவர் என்ன விதமான மரணம்? சி, யோவான் 12:30 அதுல இடையில வாசித்து பாப்பா அப்படி தெரியும். சி, மனுஷகுமாரன் இதான் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை தான் கனம் பண்ணுவான். அடுத்தால பாருங்க, இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அந்த வேலை வந்துட்டு பாருங்க, இந்த வேலை வந்து விட்டது.
பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. தேவன் அங்கிருந்து உடனே ரெஸ்பான்ஸ் வருகிறது பாருங்க. So he doesn't want to go through premature death. அதான் அவர் ரெடி. இந்த வேளை நின்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? நான் சொல்ல மாட்டேன். இந்த வேலைக்காக வேண்டிதான் நான் இருக்கிறேன். பின்னால சொல்றாரு இந்த வேளை வரும் பொழுது. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிட்டு என்றார்கள். வேறு சில தேவதூதன் அவருடனே பேசினார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். தான் இன்ன விதமான மரணமாய் மறிக்க போகிறோம் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். சாரி. அப்போ அதான் சொல்றான், பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லாரும் இழுத்துக் கொள்ளுவேன். தான் இன்ன விதமாய் மறிக்க போவதை குறித்து சொல்லுகிறார். அடுத்த உலகம் உங்களை பயக்க மாட்டாது. உலகம் உங்களை ஏன்னா அதன் கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்ன பயக்கிறது. என்னன்னா, கலிலேயர்கள் அந்த யூதேயால உள்ளவங்க என்ன பயக்கிறாங்க. ஏன்னா இவர் மற்ற லூக்கா மத்தேயு மார்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, காப்பு நாடாக்களை நீளமான வஸ்திரத்தை போட்டு ரபி என்று சொல்லப்படத்தக்கதாக நீங்க நடக்கிறீங்க, விதைவெளியின் வீட்டை பட்சித்து போடுகிறேன்னு சொல்லி அவருடைய கிரியைகளை குறித்து இவர் சொன்னது நிமித்தமாக உலகம் அவரை பகைக்கிறது. அடுத்தது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. நீங்கெல்லாம் அந்த குரூப். அந்த கிரியைகள் பொல்லாத கிரியைகளை செய்கிற கூட்டம் நீங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள். ஏன்னா அவங்களும் போகணும்ல, ஆண் மக்கள்லாம் போய் ஆகணும் இல்ல. நான் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்லை என்றார். அவங்க அல்லது அதுக்கு பிறகு பிளானை மாத்தினாரோ எனக்கு தெரியாது. இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவில் தங்கினார். நீங்க போங்க, நான் அங்க வரல, என் வேலை வரல. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் இந்த பண்டிகைக்கு பொழுது போகிறது இல்லை. ஆனா பின்னால பாருங்க, அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையில அங்க யூதர்கள் அவரை தேடி அவரை எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ள அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. இந்த 14ஆம் அதிகாரம் வரை பார்த்துட்டு அதுல 13 வரை சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்று சொல்லிக்கொண்டார். அவங்களுக்குள்ளே ஒரு அபிப்பிராய வித்தியாசம். ஆனாலும் யூதருக்கு பயந்ததுனால ஒருவரும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. இந்த 14 இருந்து 24 வரை பண்டிகையில் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கலாம். இதனால நம்ம அறிந்து கொண்ட பாடங்களை பார்க்கிறோம். ஒண்ணு கம்யூனியன், அவருடைய மரணம் என்னில என்னுடைய சரீரத்துக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றவர்களுக்கும். என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். 2வது 7ஆம் அதிகாரத்துல எதை செய்தாலும் அந்த வேலைக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். வசனங்களோடு கூட பார்த்தோம். ஆண்டவருடைய வேலை எப்போ, ஆண்டவருடைய சித்தம் எப்போ, அதை அறிந்து செயல்படுவது. அடுத்த வாரம் அதை வாசிட்டு வாங்க, தியானிச்சுட்டு வாங்க. யார் கிறிஸ்து என்று நம்ம அறிந்திருக்கிறோமோ அவங்கதான் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவை கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும்.
எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட நாளில் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் நன்றி ஆண்டவர். நீ கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், உம்மிடத்தில் ஜீவனுள்ள வசனங்கள் உண்டு. நீ கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மெய்யான கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய மரணத்தை எப்பொழுது நினைவு கூறுவவர்களாக நான் காணப்பட வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருடைய மரணத்தை சுமக்கிறவர்களாய் காணப்படும். நமக்கு மரணம், மற்றவர்களுக்கு அவருடைய உயர்த்தினது. நம்மளிருந்து செயல்பாடுகள் மற்றவர்களோடு பேசும் பொழுது நான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவன் என்பதை காட்ட வேண்டும். அதே நேரத்தில் சாத்தானுக்கு முன்பாக நான் அதுக்கு மரித்தவன் என்று காட்ட வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு சாவு, உனக்கு உயிர்த்தெழுதல். மற்றவர்களுக்கு முன்பாக நான் உயிர்த்தெழுந்தவன் என்று நிரூபிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஐயா ஆவியானவர், இந்த நாளில் நன்றி ஆண்டவர். நிறைய பேர் அழைத்து வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற அன்பை இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.